மிஸ்அலோகேஷன் ஆஃப் கேபிட்டலுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் என்ஆர்ஐஸ் அவங்க லைஃப்பில் ஃபைனான்ஷியலைஸ்டாக அடைய வேண்டிய இடத்தை அடையாததற்கு முழு காரணம். இதை நான் எங்கே வேணால் சொல்ல ரெடி. அண்ட் ஐ எம் சேயிங் இட் வித்தவுட் எனி bias, and I am saying it with a sense of sadness. ஓகே, யாரை பார்த்தாலும் மிஸ்அலோகேட் பண்ணி பணத்தை இழந்திருக்காங்க. ஸோ அதிக பணத்தை நீங்கள் இன்னொரு கரன்சியில் ஏர்ன் பண்ணிவிட்டு கரன்சியை பற்றியே கவலைப்படக்கூடிய ஒரு இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம ஈக்விட்டி, பாண்ட், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் 4 இடத்துலையும் பீப்புளை லாஸ் பண்ணி ஆர் தேவ் நாட் மேட் த மணி தே ஷுட் ஹவ் மேட். ஆனால் ஈக்விட்டி டெய்லி அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வருது இல்லை, அது அவங்களுக்கு பிஞ்சிங் பாயிண்ட்டாக இருக்குது. அந்த பேட் பாயிண்டில் வந்து பேட் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த பிஞ்சிங் பாயிண்ட்டை பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் குட் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. குட் மார்க்கெட் வரைக்கும் நீங்கள் அந்த ஈக்விட்டி அசெட்டில் நீங்கள் லாஸ்ட் கூட ஆக மாட்டீங்க, நிலைக்க மாட்டீங்க, வெளியே போயிடுவீங்க. இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டீங்க, அதிகமாக வெளியவும் போயிடுவீங்க. அப்போ அந்த சொத்து வகையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது.